بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாருக்கும் முதலாவது ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவிலே நாம் பெற்றாரும் பிள்ளைகளும் என்ற தலைப்பிலே அல்குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளை மாத்திரம் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றாரும் பிள்ளைகளும் என்ற தலைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலே அதிகமாக பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பிள்ளைகள் பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அல்குர்ஆன் முதல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களும் அதிகமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தலைப்பை பல கட்டங்களாக, பல அமைப்புகளாக, பல பகுதிகளாக பிரித்து நாங்கள் ஒவ்வொன்றாக விளக்க வேண்டிய கடப்பாடு நம் அனைவரும் இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய குத்துபாவிலே முக்கியமான 2 அம்சங்களை மாத்திரம் இந்த தலைப்பின் முதலாக தெரிந்து கொள்வோம். முதலாவது கடமை என்னவென்றால், பெற்றோருக்கு பிள்ளைகள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பெற்றோர்களை சந்தோஷமாக, அவர்களை மகிழ்வாக இந்த உலகத்திலே வாழ செய்வதை பிள்ளைகளுடைய கடமை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். பெற்றோர்கள் இயலாத வயதை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளை, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதை பிள்ளைகளின் கடமை என்று அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இன்னக கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபிர் லஹுமா ஜனாத துல்லி மினர் ரஹ்மா வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அல்லாஹ் தஆலா அல்-இஸ்ரா என்ற அத்தியாயத்தின் 23, 24வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், வகல்லா ரப்புக, உங்களுடைய இறைவன், நபியே உங்களுடைய இறைவன் உபதேசம் செய்கிறான். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்றும், இம்மா யபுலுகன்ன இன்னக கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்கள் பெற்றோர்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ முதுமையை அடைந்து உங்களிடத்தில் இருப்பார்களாக இருந்தால், ஃபலா தகுல் லஹுமா, அவர்களை பார்த்து தீ என்ற வார்த்தையை கூட நீ சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ வயது முதிர்ந்த நிலையிலே, இளப்பருவத்தை அடைந்த காலத்திலே
உங்களிடத்தில் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை நீ தீயென்று கூட சொல்ல வேண்டாம். வலா தகுந்தருமா, அவர்களை நீ வெறுக்க வேண்டாம். வகுல்லகுமா கவுனன் கரையுமா, அந்த பெற்றோர்களுடன் தங்கையான நளினமான வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சொல்லி ரஹ்மா, கருணை என்னும் இறக்கையை அவர்களுக்காக நீ விரித்து தாழ்த்திக் கொடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உன்னுடைய பெற்றோர்களோடு நீ இரக்கமாக நடந்து கொள், பணிவோடு அவர்களோடு நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வக்குல் ரப்பில் ரஹ்மா கமா ரப்பயானி ஸகீரா, மேலும் உன்னுடைய பெற்றோருக்காக யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர் என்னை சிறிய வயதில் எவ்வாறு இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதுபோன்று என்னுடைய பெற்றோரை நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்து கொள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்றால், பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் வயது போன நிலையில் நம்மிடத்தில் இருந்தால் அவர்களை பார்த்து தீயன்ற வார்த்தையை கூட அவர்களுடைய மனம் நொந்துவிடும் வகையிலே, அவர்களுக்கு வெறுப்பேற்படும் இடத்திலே, அவர்களுடைய உள்ளத்தில் கசப்பேற்படும் நிலையிலே அவர்களை பார்த்து நீ தீயன்ற வார்த்தையை கூட பேசிவிடாதே, அவர்களை வெறுக்காதே, அவர்களுக்கு இரக்கமாக பணிவோடு நடந்து கொள். அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்து அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை உபகாரம் செய்யுமாறும் பெற்றோர்களை மதித்து வாழுமாறும் அவர்களை நம்முடைய வாழ்க்கைக்கான முன்னோடிகள் என்று அவர்களை எடுத்து அன்போடு நடத்தி கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறான். மேலும் சொல்லுகிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி அன்ஷ்குர்லி வலிவாலிதைக இலையல் மஸீர் வஇன் ஜாஹதாக அலா அன் துஸ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம் ஃபலா துதிஉஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. இது சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தின் 14-15 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். வவஸைனல் இன்சான, மனிதனுக்கு நாங்கள் அவருடைய பெற்றோர்களை கொண்டு நாங்கள் வசியத்து செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவர்களின் தாய் அவனை கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டு சுமக்கிறாள். வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி, 2 வருடங்களாக பாலூற்றி அவனை பிரிக்கிறாள். அன்ஷ்குர்லி, எனவே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். வலிவாலிதைக, உங்களுடைய 2 பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இலையல் மஸீர், என்னிடத்திலே தான் நீங்கள் வந்து சேருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்றால், பெற்றோரை நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நலவுகள் செய்ய வேண்டும், நல்லதுகள் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய தாய் உங்களை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டுதான் உங்களை வயிற்றிலே சுமக்கிறார். பின்னர் அவர் உங்களை பெற்றெடுத்து உங்களை பாலூட்டி சீராட்டி 2 வருட காலமாக உங்களுக்கு பாலூட்டி கஷ்டப்படுகிறார். அந்த 2 வருடத்தின் பின்னர் தான் அவருடைய பாலூட்டலை மறக்க செய்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். என்னிடத்திலே தான் திரும்பி வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். பெற்றோரை நீங்கள் மதித்து அவர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இதை மாறு செய்தவர்களாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பெற்றோருக்கு உபகாரம் செய்யாதே அவர்களை நிந்தித்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக மறுமைகளை நீங்கள் என்னிடத்திலே தான் வந்து சேருவீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை அல்லாஹ் இத்திருமறை வசனத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். மேலும் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே அறிவில்லையோ விளக்கமில்லையோ அப்படியான முறையிலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியத்தில் உங்கள் பெற்றோர் உங்களை தூண்டுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம் என்று பார்த்துக்கிறார். அப்ப பெற்றோருக்கு நீங்கள் உலகத்திலே கட்டுப்பட வேண்டும். பெற்றோர்களுடைய சொல்லை வார்த்தையை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு உலகத்திலே நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியத்திலே உங்களை தூண்டுவார்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு
நம்மை கூட்டுவார்களாக இருந்தால் அந்த விடயத்தில் நாங்கள் பெற்றோருக்கு வழிபடக்கூடாது. மாறாக ஏனைய நல்ல விடயங்களிலே பெற்றோர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என நான் சொல்லுகிறான். நல்ல விடயங்களிலே உலகத்திலே நீங்கள் அந்த பெற்றோரோடு ஒத்து நடந்து கொள்ளுங்கள், தோல்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அற்புதமாக லுக்மான் என்ற அத்தியாயத்தின் 14-15 வசனங்களிலே லுக்மான் என்ற அறிஞர் ஞானி தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அவர் சொல்லி காட்டுகிறார். லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு அறிஞர், ஒரு ஞானி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வாறு உபதேசம் செய்தார். பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும், அவர்களை நீ உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று லுக்மான் அந்த ஞானி, அந்த அறிஞர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி நம்முடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் உபகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சகோதரரை பெற்றோர்கள் மதிக்கத்தக்கவர்கள், அவர்களை நாங்கள் நொந்து கொள்ளக்கூடாது, அவர்களுடைய மனம் வெறுக்கும் நிலையிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களால் தான் நாங்கள் உலகிற்கு வந்தோம், அவர்களால் தான் நாம் மதிப்புக்குரியவர்களாக, அறிவாற்றலுடையவர்களாக, வசதி வாய்ப்போடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு, சந்தோஷமாக நிம்மதியாக நாம் வாழ்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள் ஒரு காரண கர்த்தாக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் மறந்து அவர்களுக்கு நன்றி கட்டவர்களாக இந்த உலகத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பர்களே, பெற்றோர்கள் என்பவர்கள் நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நமக்காக படும் கஷ்டம், அவர்கள் நமக்காக இந்த உலகத்தில் அனுபவிக்கும் துன்பங்கள் நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னுடைய தாயுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். பெற்றெடுப்பது முதல் இரவு நேரங்களிலே உலகத்திலிருந்து விழிப்பது முதல் நமக்கு சுவையான உணவு ஊட்டுவதிலே இருந்து, நம்முடைய ஆடைகளை துவைத்து கழுவுவதிலே இருந்து, நமக்காக நோய் நிவாரணத்திற்காக நமக்காக பட்டினி கிடப்பதை, நமக்காக மாத்திரை குடிப்பதை, நமக்காக உணவுகளிலே பத்தியம் காப்பது முதல், எத்தனையோ நம்முடைய கழிவுகளை கழுவுவது முதல் நம்முடைய தாய் நமக்காக கஷ்டப்படுகிறார். நம்முடைய தந்தை நம்முடைய நோய் நொடிக்கு மருந்து செய்வதற்காக, நம்முடைய சுக வாழ்க்கைக்காக, நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்காக, நாம் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அறிவூட்டுவதை, நமக்கு ஒரு பொருத்தமான தொழிலை தேடி தருவது முதல் அனைத்து காரியங்களிலும் நம்முடைய தந்தை நமக்காக இந்த உலகத்திலே பல சிரமங்களை, பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அப்படியான பெற்றோரை உலகத்திலே நாம் மறப்பது என்பது, அவர்களை நாம் வெறுப்பது என்பது, அவர்களை நாம் உதாசீனம் செய்வது, இந்த உலகத்திலே அவர்களை கொடுமையாக நடத்துவது என்பது எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா படைத்த ரப்புல் ஆலமீன் பெற்றோரை நிந்திப்பவர்களை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2551 இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமா அன்ஹு சும்ம ரஹிமான், மூக்குடைத்து போகட்டும், மூக்கு நொறுங்கி போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார், அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, யாருடைய மூக்கு நொறுங்கி போகட்டும், யாருடைய மூக்கு தூக்கிவிட்டு போகட்டும் என்று சொன்னீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸரக அபவை இந்தல் கிபரி, வயது போன காலத்திலே 2 பெற்றோர்களையும் யார் அடைந்தும் அவ் அஹதகுமாவும் கிளைக்குமா, இருவரையுமோ அல்லது ஒருவரோ பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையில் தங்களிடத்தில் இருந்தும் பலம் எதிர்கொள்ளும், அவர்கள் மூலமாக இவர் சொர்க்கம் போகவில்லையே, இவர் நாசமாகட்டும், இவருடைய மூக்குடலிருந்து போகட்டும் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலம், பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் உலகத்திலே திருப்தியான மனம் திரும்பிய வார்த்தையை பெற்றோர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக ஒருவர் சொர்க்கம் நுழையலாம் என்று ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் என்றால், நம் பெற்றோர்களினால் வயது முதிர்ந்த பெற்றோர்களை நம்முடைய இல்லங்களிலே வைத்து நாங்கள் எவ்வாறு காக்க வேண்டும்? வீதி வழியாக வித்தை எடுத்து அவர்களை அடைய விடலாமா? நம்முடைய சுக வாழ்வுக்காக, நம்முடைய உயர்ந்த வாழ்வுக்காக அவர்கள் கஷ்டப்பட்ட
மத்தியிலிருந்து வயோதிபத்தில் அடைந்து இருக்கின்ற பெற்றோர்களை தெருவிலே தெரிய விடலாமா? அவர்களுக்கு உணவின்றி, குடிப்பதற்கு பானமின்றி, அணிவதற்கு ஆடையின்றி வீதியிலே அவர்களை அலைய விடலாமா? மற்றவர்களுடைய பிள்ளைகள் எல்லா திறன்களிலே ஆடை அணிந்து, புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகள் இவ்வாறு இருக்க முடியுமா என்று நம்முடைய பெற்றோர்கள் எத்தனை தடவை நமக்காக கடன்பட்டிருப்பார்கள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டும். அப்படியான பெற்றோர்களை, அப்படியான தாயையும் தந்தையையும் இந்த நீதிமன்றில் அடைய விடலாமா சகோதரர்களே? அவர்கள் வயோதிபத்தை அடைந்து நம்மிடத்திலே இருந்து அவர்கள் மூலம் நாம் சொர்க்கம் அடையவில்லை என்றால் நம்முடைய மூக்குள் ஒழித்து போகட்டும், நாம் நாசமாகட்டும் என்று நல்லவர்கள் பேசுகிறார்கள் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் மதிப்புக்குரியவர்கள். நம்மை விட அவர்களை நாங்கள் பன்மடங்கு கவனிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அந்த பெற்றோர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆதரவற்று, பிள்ளைகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காமல் தெருக்களிலே அழைத்து செல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இதற்கு ஒரு காரணம் பிள்ளைகளும் ஒரு காரணமாக இருப்பதுடன் பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பல பிள்ளைகளை ஒருவருக்கு இருவர் பலர் என்று பெற்று வளர்க்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிப்பதிலே விட்ட துணையும் ஒரு காரணம். தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அன்பு காட்டுவதிலே ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக நடந்து கொண்டதும் ஒரு காரணம். பிள்ளைகளை பெற்றெடுத்து 4 பிள்ளை, 2 பிள்ளை, 3 பிள்ளைகள் என்று இருப்பவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே வித்தியாசமான முறையிலே ஒரு பிள்ளையை அன்பு காட்டுவது, மற்ற பிள்ளையை தள்ளி நடப்பது, ஒரு பிள்ளைக்கு அதிகமாக பணம் கொடுப்பது, கல்வி ஊட்டுவது, ஒரு பிள்ளையை தள்ளி நடப்பது, இப்படி பெற்றோர்கள் நடப்பதும் பிள்ளைகள் வெறுப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, பெற்றோர்கள் முறையாக நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் முறையாக நடக்க வேண்டும். ஆனால் அன்பு சகோதரர்களே, பெற்றோர்கள் எப்படி போனாலும், எப்படி நடந்து கொண்டாலும் அவர்களை மதிப்பதும், அவர்களுக்கு உபகாரம் செய்வதும், தொண்டு செய்வதும் பிள்ளைகளுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே பிள்ளைகளிடத்திலே இருந்து நமக்கு உபகாரம் செய்யப்பட வேண்டும். பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம்மை காக்க வேண்டும். இறுதி மூச்சு வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த கடமையை மோசடி செய்து விடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்கிறது என்றால் அந்த ஆண் மகளை கவனிப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். பெண் பிள்ளைகள் நமக்கு உதவியற்றவர்களாக இன்னொருவருடைய கையை பிடித்து விட்டால், திருமணமாகி விட்டால் அவனோடு அவருடைய உறவுகளை வைத்துக் கொள்வார். கடைசி வரைக்கும் என்னுடைய ஆண் பிள்ளை தான் என்னை பார்ப்பான் என்று பெற்றோர்கள் ஆண் பிள்ளைகளோடு பாசம் காட்டுவார்கள். அந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்ப்பார்கள். அந்த பிள்ளைகளை முன்னேற்றுவதிலே அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். இப்படி சில பெற்றோர் இருப்பார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் எப்படி தெரியுமா? பெண் பிள்ளைகள் என்பவர்களுடைய மானத்தை காப்பாற்றுவார். வீட்டிலே இருப்பார். ஆண் பிள்ளை தெருவிலே திரிவான், என்னுடைய மானத்தை பந்தப்படுத்துவான். இவ்வாறெல்லாம் இந்த ஆண் பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் என்று சிலர் ஆண் பிள்ளைகளை வெறுப்பு கொண்டு பெண் குழந்தைகளை மாத்திரம் கவனிப்பார்கள். அல்லது தன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை பெண் பிள்ளைகளை கொடுத்துவிட்டு ஆண் பிள்ளையை சும்மா விட்டு விடுவார்கள். அல்லது ஆண் பிள்ளைகளை கொடுத்துவிட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்காமல் அவர்களை தள்ளி விடுவார்கள். இவ்வாறு பெற்றோர்கள் நடந்து கொள்வார்கள். அன்பு பாராட்டுவதை எடுத்து பார்த்தால் ஒரு பிள்ளையை கொஞ்சி விளையாடுவார், ஒரு பிள்ளையோடு அன்பு பாராட்டுவார், அதிகமாக நேசம் வைத்திருப்பார், மற்ற பிள்ளையை கைவிட்டு விடுவார். இப்படி பெற்றோர்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இவ்வாறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய அன்பும் பாசமும் அவர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற அக்கறையும் வித்தியாசப்படுவதனால் அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. பெற்றோர் மீது பிள்ளைகளுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. என் தம்பியை கவனிக்கின்ற என் தந்தை என் மயத்திலே கைவிட்டு விடுகிறாரே என்று
மனம் நொந்து பெற்றோரை வெறுத்து ஒரு காலத்தில் தந்தை வீதி வழியிலே அலைகின்ற பொழுது வெறுப்போடு தந்தையை பார்க்கின்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கான காரணம் என்ன? பெற்றோர்கள் உலகத்திலே அந்த பிள்ளைகளை பராமரிக்கின்ற விடயத்திலே விட்ட நீளம் தவறிய போக்கு என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே 2650 இலக்க ஹதீஸிலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸாலத் உம்மி அபி பாதல் மௌஹிபாலி மின் மாலிஹி. அப்ப நுஅமான் இப்னு பஷீர் சொல்லுகிறார்கள், என்னுடைய தாய் என்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், நுஅமான் என்பவருக்கு மகனுக்கு ஏதாவது பணத்தை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், என்னுடைய மகன் நுஅமானுக்கு நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாய் என்னுடைய தந்தையிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை சொன்னார், நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு என் தாய் சொன்னால், வெறுமனே கொடுப்பேன் என்று சொல்லுவதை நான் புரிந்து கொள்ள மாட்டேன். என் மகனுக்கு நுஅமானுக்கு நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணத்துக்கு ரசூலுல்லாஹி சாட்சியாக நீங்கள் வைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நுஅமானுடைய தாய் சொன்னார்கள். அப்பொழுது நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை என்ன செய்தார்? தன்னுடைய மகனை கையிலே பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்கிறார். சென்று சொல்லுகிறார், இன்ன உம்மஹு பின்த் ரவாஹா, ரவாஹா என்பவரின் மகள், இவருடைய தாய் நுஅமானுடைய தாய் சில பொருட்களை சில பணத்தை தர்மமாக கொடுக்குமாறும் அதற்கு உங்களை சாட்சியாக வைக்குமாறும் என்னுடைய மனைவி வேண்டுகிறார். அதனால் என் மகனுக்கு நான் தர்மம் கொடுக்கிறேன், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று இந்த மனிதர் வந்து சொல்லுகிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? நுஅமானுடைய தந்தையை பார்த்து இப்படி கேட்டார்கள், அதற்கு வளரும் சிவாகு, இந்த பிள்ளையை தவிர உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்பொழுது நாம் எனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா துஸ்ஹினி அலா ஜுரின், இந்த கொடையை போன்று நீ இந்த மகனுக்கு கொடுக்கின்ற தர்மத்தை போன்று மற்றவர்களுக்கும் கொடுத்தாயா? இல்லை என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா துஸ்ஹினி அலா ஜுர், அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக நீ ஆக்க வேண்டாம். ஒரு மகனுக்கு நீ தர்மம் கொடுக்கிறாய், உன்னுடைய மற்ற பிள்ளைகளை கொடுக்காமல் விட்டு விடுகிறாய், இது அநியாயம். இப்படியான ஒரு அநியாயத்துக்கு என்னை சாட்சியாக நீ ஆக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டார்கள், அதைத்த தாயிர வளர்ச்சிக்க விண்ணகார, நீ இந்த நுஅமானுக்கு கொடை கொடுக்கிறாயே, தர்மம் கொடுக்கிறாயே, இதே போன்ற தர்மத்தை, இதே போன்ற ஒரு கொடையை உன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தாயா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். அப்பொழுது நுஅமானுடைய தந்தை சொன்னார்கள், மற்ற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவில்லை, இந்த பிள்ளைக்கு மாத்திரம் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ பயந்து கொண்டு, வஅதிலுல்லாஹி அவ்லாதிக்கும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ நீதமாக நடந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே நுஅமானுடைய தந்தை பரத்தகு அத்தியத்தகு, நான் கொடுத்த கொடையை திரும்ப வாங்கிவிட்டார் என்று புகாரியில் வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிமுடைய அறிவிப்பிலே 1623 இலக்கத்திலே அந்த நுஅமானுடைய தந்தையை பார்க்கிற ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டார்களாம், அகுல்ல பனீக நஹல்ஹாதா, இந்த தர்மத்தை உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் நீ கொடுத்தாயா என்று கேட்ட பொழுது, லா யா ரசூலுல்லாஹ், மற்ற பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவில்லை என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் பரதுஹு, அதை உடனே நீ திரும்ப வாங்கிவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களை பார்த்தீர்களா? 2க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் ஒரு தந்தை எதையாவது ஒரு பிள்ளைக்கு கொடுக்க நினைத்தால் அதை மற்ற பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டும். அதே போன்ற ஒரு பங்கை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு மாத்திரம் கொடுத்துவிட்டு மற்ற பிள்ளைகளை விட்டு விடுவாராக இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்யும் அநியாயம், அது அட்டுடையம். அதற்கு சாட்சியாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். அப்படி கொடுத்தவர்கள் அந்த பொருளை திரும்ப வாங்கிவிட வேண்டும்.
அல்லது அதே போன்று ஒரு பொருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். கண்முத்த அவர்களே, இவ்வாறு ஒரு தந்தை நடக்க முடியுமா? இவ்வாறு ஒரு தாய் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடந்து கொள்ள முடியுமா? அநியாயம் இல்லையா? எல்லா குழந்தைகளும் நாம் பெற்ற பிள்ளைதானே, நம்முடைய வயிற்றிலே சுமக்கப்பட்ட பிள்ளைதானே, ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகள் தானே. நாம் பெற்ற பிள்ளைகள் ஒன்றை மதித்து ஒன்றை நாங்கள் தள்ளிவிடலாமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களே, இவ்வாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை அன்போடு பாசத்தோடு எந்த குழந்தையை அரவணைக்கிறோமோ அதே போன்று மற்ற குழந்தையை பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் பேனா வாங்கி கொடுக்கிறீர்களா, மற்ற பிள்ளைக்கும் அதே போன்று கொடுத்து விடுங்கள். பாடசாலைக்கு செல்லும் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுக்கிறீர்களா, மற்ற பிள்ளைக்கும் கொடுத்து விடுங்கள். ஒன்றை விட்டு ஒன்றைக்கு நீங்கள் அப்படியான கொடைகள் கொடுக்க வேண்டாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்களே. பிள்ளைகளை பெற்றெடுத்த நாங்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நம்மை கடைசி வரைக்கும் நம்முடைய பிள்ளை நம்மை கவனிக்க வேண்டுமானால், நாம் மரணிக்கும் வரைக்கும் நம்முடைய பிள்ளை நம்மீது உபகாரம் செய்ய வேண்டுமானால், பிள்ளைகள் எல்லோரையும் ஒரே பார்வையோடு பார்ப்போம், ஒரே கண்ணோடு பார்ப்போம், ஒரே இரக்கமான எல்லா குழந்தையும் ஒன்றாக பார்ப்போம். எல்லாம் நம்முடைய பிள்ளை. பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் எல்லாமே நாம் பெற்ற பிள்ளைதான் என்ற அந்தத்தோடு நாங்கள் பிள்ளைகளை நோக்குவோம். அவ்வாறு விட்டு விட்டு ஒரு பிள்ளையை ஒரு விதமாகவும் இன்னொரு பிள்ளையை வேறு விதமாகவும் பார்க்கின்ற பொழுது தந்தை மீது அந்த பிள்ளைக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அதனால் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நம்மை கவனிக்காமல் கைவிட்டு விடுகிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும், பிள்ளை பெற்று வளர்க்கின்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் இந்த விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சுரபலியமான நிறுத்தினார்களே 8327வது இலக்கத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். அந்நரனுடன் கான ஜாலிசன் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜா பனி புனையும் லஹு. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய ஒரு மகன் ஓடி வந்தான். உடனே ஃபஅகலஹு ஃபஅஃபலஹு வஅஜலஹு ஃபீ ஹிஜ்ரிஹி. அந்த அவருடைய மகனை பிடித்து முத்தம் கொடுத்து அவரை தூக்கி தன்னுடைய மடியின் மீது வைத்துக் கொண்டார். ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஒரு மகன் ஓடி வருகிறான். சிறிய மகன் ஓடி வருகிறான். அன்போடு தூக்கி அந்த பிள்ளையை முத்தம் கொடுத்து தன்னுடைய மடியின் மீது அமர செய்கிறார் அந்த பிள்ளையின் தந்தை. சும்மஜாத் முனையத்துள்ளவு. அதற்கு பின்னால் அவருடைய இன்னொரு மகன், முன்னால் மகன் வந்தான், முத்தம் கொடுத்து மடியில் வைத்துக் கொண்டார். பின்னர் அவருடைய மகனோடு வருகிறார். பார்க்கலா அந்த பிள்ளையையும் அந்த தந்தை பிடிக்கிறார். வாஜரக்காக இல்லா ஜன்னி, வலது பக்கமாக தன் மடியில் அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார்கள், சமா அதர்த பைனஹுமா, இந்த இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ நீதமாக நடந்து கொள்ளவில்லை. ஆண் மகனையும் தூக்கி மடியில் வைத்துக் கொண்டார், பெண் பிள்ளையையும் தூக்கி மடியில் வைத்துக் கொண்டார். ஆனால் ஆண் மகன் ஓடி வருகின்ற பொழுது அவனை தூக்கி முத்தமிட்டு விட்டு மடியில் வைத்தார். தன்னுடைய மகன் ஓடி வருகின்ற பொழுது அந்த பிள்ளையை இவர் முத்தமிடவில்லை, தூக்கி மடியில் வைத்துக் கொண்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சமா அதர்த பைனஹுமா, இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ நீளமாக நடக்கவில்லை. அவளுக்கு முத்தம் கொடுத்தாய், இவருக்கு நீ முத்தம் கொடுக்கவில்லை. பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு பிள்ளையின் தலையை நீங்கள் தடவினால் மற்ற பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறதா, அதே போன்று அந்த பிள்ளைக்கும் செய்யுங்கள். ஒரு குழந்தையை தூக்கி முத்தமிட்டீர்களா, மற்ற பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த குழந்தையை தூக்கி நீங்கள் முத்தமிடுங்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு தந்தை இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டும் சிறு பிள்ளைகள் என்றால் அந்த பிள்ளைகள் இரண்டுடைய மனதும் நொந்து விடாத வண்ணம், என்னுடைய தந்தை என் தம்பியை நல்ல முறையில் கவனிக்கிறார், தூக்கி முத்தமிடுகிறார், என்னை தள்ளிவிடுகிறாரே என்று அந்த சிறு பிள்ளை உள்ளத்திலே உங்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது. அதனால் பெற்றோர்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளையை மடியிலே உட்கார செய்தால் இந்த பிள்ளையை மடியில் உட்கார செய்யுங்கள். அந்த பிள்ளையை முத்தம் கொடுத்தால் இந்த குழந்தைக்கு முத்தம் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இவ்வாறு ஒரு சாதாரண முத்தம் கொடுக்கும் விடயத்தில் கூட பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, பிள்ளைகளை அன்பாக நீளமாக, பிள்ளைகளுக்கு மத்தியில் பரஸ்பரமாக அவர்கள் உள்ளம் வெறுக்காத வண்ணம் நாங்கள் சம உரிமையோடு
தர்மம் செய்வதாக இருந்தாலும், சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும், அன்பு பாராட்டுவதாக இருந்தாலும், ஒரு நன்கொடை கொடுப்பதாக இருந்தாலும் சம உரிமையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை சாபமிடக்கூடாது. அன்பு சகோதரர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாபமிடக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது, பிள்ளைகள் தப்பு செய்கின்ற பொழுது, நமக்கு கட்டுப்படாமல் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை திட்டுகின்ற சாபமிடுகின்ற அந்த போக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சாபமிடலாமா? அன்பு சகோதரர்களே, சாபமிடக்கூடாது. சஹீஹ் புகாரியிலே 304வது இலக்கத்திலே அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், خرج رسول الله صلى الله عليه وسلم في أضحى أو فطر إلى المصلى. ஹஜ் பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள் தினத்திலே தொழும் தினத்திற்கு மைதானத்திற்கு ரசூலுல்லாஹ் சென்றார்கள். அங்கே சில பெண்களுக்கு பக்கத்தால் ரசூலுல்லாஹ் போனார்கள். போகும் பொழுது பெண்களை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர நிசா, பெண்களே, தஸத்தக்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள். பைனி உரித்துக்குன்ன அக்ஸர அஹ்லி நாரி, நரகத்தில் அதிகமாக உங்களை தான் நான் கண்டேன் என்று ரசூலுல்லாஹ் பெண்களை பார்த்து சொன்னார்கள். நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்களாக தான் பார்த்தேன். எனவே நீங்கள் தர்மம் செய்து நரகத்தில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பபின்னா யாரும் சொல்லலாம், ஏன் நாங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறோம், என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சுத்திருந்தாங்க, அதிகமாக நீங்கள் உலகத்திலே சாப்பிடுகிறீர்கள், கணவனுக்கு நன்றி கட்டவராக நடக்கிறீர்கள், தக்குறும் அசீர, கணவனுக்கு நன்றி கட்டவர்களாக நடக்கிறீர்கள், அதிகமாக நீங்கள் சாபம் விடுவீர்கள். ஏதாவது ஒரு பிழை செய்துவிட்டால் நாசமாக போடுவதே, உன்னை பாம்பு காணாதா, பஸ்ஸிலே கவுண்டு சாக வேண்டும், இவ்வாறுதான் பிள்ளைகளை பார்த்து திட்டுகின்ற பெற்றோர்கள், நாசமா போனவன், கராபா போனவன், இவ்வாறு பெண்களும் திட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில ஆண்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை திட்டுவார்கள். மரணித்து விட்டால் என்னுடைய மையத்துக்கும் சாம்பிராணி போடக்கூடாது என்பார்கள். மையத்துக்கு சாம்பிராணி போடுவது கடமையா? அப்படி சொல்லி திட்டுவார்கள். என்னுடைய மையத்தையும் பார்த்து விடக்கூடாது என்பார்கள். என்னுடைய ஜனாதாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்பார்கள். இவ்வாறு தாயும் தந்தையும் பிள்ளைகளை திட்டலாமா? திட்டக்கூடாது. ஒரு பிள்ளை தப்பு செய்தால் அந்த பிள்ளையை கண்டிக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். திட்டக்கூடாது. பிரார்த்தனை செய்ய வேண்டும். என் பிள்ளைக்கு நேர்வழியை காட்டியாவா, என்னுடைய பிள்ளை உலகத்தில் ஒரு சீர்திருத்தவாதியாக வாழ செய்யாவா, இவ்வாறு நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளை திருந்துவிடும், உங்களுடைய பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறிவிடும். ஒரு தவறை செய்கின்ற பொழுது நாசமாக போய்விடு என்று சொன்னால் அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யுமே, அந்த பிள்ளை நாசமாக போய்விடுமே, அந்த பிள்ளை ஒன்றுக்கும் உதவாதவனாக போய்விடு என்று திட்டுவார்கள். அவ்வாறு போய்விடுவானே. அன்பு சகோதரர்களே, நாம் பெற்ற பிள்ளைகள் தவறு செய்கிறதா, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அன்பாக சுற்றி சொல்லிக் கொடுங்கள். அந்த பிள்ளைக்கு முறையாக ஒழுக்கம் கற்பியுங்கள். அவர்களை திட்ட வேண்டாம். சல்லல்லாஹு என்ன சொன்னார்கள், அதிகமாக நரகத்தில் பெண்களில் நரகத்தில் இருப்பதற்கு காரணம் அதிகமாக அவர்கள் திட்டுவார்கள், மதுவா செய்கிறார்கள், அதனால் தான் அவர்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 3009வது இலக்க அமைக்கிறேன் நாங்கள் பார்க்கிறோம். சல்லல்லாஹு அவர்களோடு சில சஹாபாக்கள் பயணம் சென்றிருந்தார்கள். அந்த பயணம் போகின்ற பொழுது அந்த பயணத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகையை திட்டுகிறார். அவருடைய ஒட்டகையை பார்த்து திட்டுகிறார். ஒட்டகத்துக்கு சாபம் விடுகிறார். அல்லாஹ்வுடைய சாபம் மீது உண்டாகட்டும் என்று தான் பயணம் சென்று கொண்டிருந்த ஒட்டகத்தை பார்த்து திட்டினார். எதற்காக என்றால் அந்த ஒட்டகம் சில கொலைப்படிகள் செய்தது. அதற்காக இந்த மனிதர் உனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று தன்னுடைய ஒட்டகையை திட்டுகிறார். உடனே ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒட்டகத்தை திட்டிய மனிதன் யாரு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். பகாலாக நான் தான் யாரும் சொல்லலாம் என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது சல்லல்லாஹு சொன்னார்கள், இன்று அன்பு ஒட்டகையை விட்டு கீழே இறங்கு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டகையை விட்டு கீழே இறங்கி பலாசம்
அன்னா பிமல்ஊன், நீ சாபமிட்டு விட்டு அதே ஒட்டகத்தில் ஏறி எங்களோடு நீ வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு நீங்கள் சாபமிட்டு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம், உங்களுக்கே நீங்கள் சாபமிட்டு பிரார்த்திக்க வேண்டாம். சிலரை நாங்கள் பார்ப்போம், கஷ்டம் துன்பம் வந்துவிட்டால் எனக்கு அறிவு வராதா, எனக்கு மௌத்து வராதா, எனக்கு இவ்வாறு ஏற்படாதா, இவர்களோடு நான் கஷ்டப்படுகிறேன், நான் அறிவில் ஆக்கப்பட கூடாதா, இது தனக்கே சாபம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வலா ததுவான் அவ்லாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் சபிக்க வேண்டாம். வலா ததுவான் அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் சபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். சொத்துக்களை சபிக்க கூடாது. ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்வார் ஒருத்தர், இடையிலே அது நின்று விட்டால் நாசமான வண்டி என்று திட்டுவார். இவ்வாறு திட்டக்கூடாது என்று சொன்னார்கள். எந்த ஒரு சொத்தையும் எந்த ஒரு பொருளையும் சாபமிட்டு நீங்கள் திட்டக்கூடாது. உங்கள் மீது சாபமிட்டு நீங்கள் திட்டக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் மீது சாபமிடக்கூடாது என்று சல்லல்லாஹு சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள். லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்தன் யஸ்அலு ஃபீஹா அஸா ஃபயஸ்தஜீபு லக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கின்ற பிரார்த்தனைகள் இருக்கிறதே அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அதை அப்படியே கபூல் செய்கிறான், அல்லாஹ் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று சல்லல்லாஹு சொன்னார். நீங்கள் உங்களுடைய பிள்ளையை திட்டுகின்ற பொழுது நாசமா போனவனே என்று நீங்கள் திட்டினால் அல்லாஹ் பிரார்த்தனையை ஒப்புக்கொள்ளும் நேரத்திலே அது சொல்லப்பட்டு விட்டால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அந்த பிள்ளை நாசமாகி விடுகிறது. அதனால் வேண்டாம் என்று சொல்லுவார். பிள்ளைகளை திட்ட வேண்டாம், சொத்துக்களை திட்ட வேண்டாம், உங்களுக்கு எதிராக நீங்கள் சாபப்பட வேண்டாம். நீங்கள் விடும் அந்த சாபம், அந்த திட்டு, அந்த பதுவா அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் அது நடந்து விடுமாக இருந்தால் அதை அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி விடுகிறான், அது நடந்து விடுகிறது என்று சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சாபப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, படுகிறவர்கள் காலத்திலே ஒரு செய்தி நடந்தது. அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். படுகிறாய் காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பேர் துரை. இவர் தனக்கென்று ஒரு மதஸ்தலத்தை அமைத்து, ஒரு வணக்கஸ்தலத்தை அமைத்து அதிலே தினமும் தொழுது கொண்டிருப்பார். அந்த நேரத்திலே ஒரு நாள் ஜுரைத் என்பவருடைய தாய் ஒரு நாள் வெளியிலே வந்திருந்து தன்னுடைய மகன் ஜுரைத்தை அழைக்கிறார். ஜுரைத்தே என்று அழைக்கிறார். மகன் தொழுகையிலே இருக்கிறார். மகன் நினைக்கிறான், தாய் அழைப்புக்கு பதில் கொடுப்பதா தொழுவதா என்று நினைத்துவிட்டு தாய் அழைத்ததற்கு பதில் கொடுக்கவில்லை. இவர் அப்படியே தொழுது கொண்டிருந்து விட்டார். இவ்வாறு அவருடைய தாய் 3 தரம் அழைத்தால் 3 தரமும் மகன் பதில் கொடுக்கவில்லை. கடைசியாக கோபம் கொண்ட தாய் மகனை பார்த்து சாபமிட்டாள். என்ன சொன்னார்? நீ ஒரு மனிதனோடு, அதாவது ஒரு பெண்ணோடு தினாவில் ஈடுபட்டு கேவலமான முறையிலே தான் நீ மரணிப்பாய் என்று அந்த தாய் சாபமிட்டு விட்டு சென்று விட்டாள். பின்னர் இதை நுழைகின்ற ஒரு சாயமான மனிதர் தினமும் தன்னுடைய அந்த வணக்கஸ்தலத்திலே தொழுது கொண்டிருப்பார். தாய்க்கு பதில் கொடுக்காத காரணத்தினால் தாய் தன் மகனை பார்த்து திட்டுகிறாள், நீ ஒரு பெண்ணோடு கெட்ட நடத்தை கொண்டு உறவு கொண்டு இந்த சமூகத்தில் நீ கேவலம் அடைந்த நிலையிலே தான் மரணிப்பாய் என்று மகனுக்கு சாபப்பட்டு விட்டு அந்த தாய் சென்று விட்டார். பின்னர் என்ன நடக்கிறது? அந்த இடத்திலே ஒரு பெண் வந்து ஜுரைத் என்ற நல்ல மனிதனை சோதிப்பதற்காக, தன்னோடு தவறாக நடந்து கொள்வதற்காக, தினா செய்வதற்காக ஒரு பெண் அவளை அழைக்கிறார். ஜுரைத் அதற்கு மறுத்து விட்டார். இவர் ஒரு சாலையான மனிதர். அந்த பெண் தவறு செய்வதற்காக அழைக்கின்ற பொழுது நான் வரமாட்டேன் என்று மறுத்து விட்டாள். ஆனால் ஜுரைத்தை சோதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெண் ஆடு மேய்க்கும் ஒரு இளைஞனுடன் தப்பாக நடந்து கொள்கிறார். அந்த ஆட்டிடையனுக்கு வயிற்றிலே குழந்தையை சுமந்தவளாக வந்து இந்த ஜுரைத்துடைய அந்த வணக்கத்திலே பிள்ளை பெறுகிறார். பெற்றுவிட்டு மக்களிடத்திலே சொல்லுகிறார், இந்த குழந்தை ஜுரைத் என்பவர் என்னுடன் தவறாக நடந்து பெற்றெடுத்த பிள்ளை, மோசமான நடத்தை உடையவர் என்று அந்த ஜுரைத்தை மக்களிடத்திலே சொல்லுகிறார். கவலை கொண்ட ஜுரைத்
2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அந்த குழந்தையிடத்திலே வந்து சொல்லுகிறார், குழந்தையே உன்னை பெற்றெடுத்த தந்தை யாரு என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை பேசுகிறது, சின்ன குழந்தை பேசுகிறது, என்னுடைய தந்தை அதோ இருக்கின்ற ஆற்றிலையர் என்று உண்மையை சொல்லுகிறது. அன்பு சகோதரர்களே, பார்த்தீர்களா, ஒரு சாதியான மனிதர், ஒரு சிறந்த மனிதர் பதில் சொல்லுகிற காலத்தில் நடந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி நடந்ததாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இது புகாரிலே இருக்கிறது. ஒரு தாயின் சாபத்திற்குள்ளான அந்த மனிதன் ஜுரைஜ் என்ற அந்த நல்லடியார் உலகத்திலே தாயினுடைய சாபத்தை பெற்று இந்த உலகத்தில் மோசமான ஒரு பேரை தனக்கு எடுத்துக் கொண்டார் என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை சாபப்படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் அது படித்துவிடும், அது நடந்துவிடும். பிள்ளைகளும் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாமும் பெற்றோருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீளமாக நடக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரும் அருள் புரிவானாக. வாக்குறுதியோடு வாழ